இருக்கக்கூடிய கதையை ஒவ்வொரு வெள்ளிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாக படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினாலே தாங்கள் படிக்கக்கூடிய கதையில் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் சொல் குற்றம், இசை குற்றம், பொருள் குற்றம், பக்கத்தில் மேலதாள குற்றங்கள் அது மட்டும் இல்லமா முன் சொல்லை பின் சொல்லாகவோ பின் சொல்லை முன் சொல்லாகவோ எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் சாரீர குற்றம் எந்த குற்றம் இருந்தாலும் அந்த ஒரு குற்றம் இருக்க கூடாது. ஏமா சாரீர குற்றம் இருந்தா இப்படி சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் ஊரா வில்லு அடிச்சுட்டு வாரோம், ஊர் ஊரா வில்லு படிச்சுட்டு வாரோம். ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கலாம், ஒரு ஊர்ல சப்ப தண்ணி இருக்கலாம், ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கலாம். லேசா தொண்டை அப்பப்ப அடைச்சி மக்கார் பண்ணலாம். ஆமா, அதனால எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழை கொடுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கதைக்கு வருவோம். அப்படித்தானே தந்தோம் தன்னை தன்னை ஓடைமலை பொழியுநாடு, குளிர்ந்ததென்றல் வீசுநாடு, அழகு குளிர்ந்ததென்றல் வீசுநாடு, இஞ்சி மஞ்சள் பூக்குநாடு, இருவாச்சி மலரக்கூடிய நாடு, அறிக்கை விளாமரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்குநாடு, சீரியும் பாம்பும் ஒரு கிண்ணத்தில் பாலருந்தும், புலியும் புல்வாயும் ஓர் துறையில் நீரருந்தும். எந்த நாடம்மா? எந்த நாடையா? மாடு கட்டி போரடித்தால் மாளாது தென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் ஏற்ற திருநாடதுவா. ஆமா, அந்த ராமநாடு ஜில்லாவிலே அப்ப நாட்டு கீழ்கையில அகப்பநாடையா? ஆமா ஆமா, அப்ப நாட்டு கீழ்கையிலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார்? யாரையா ஆண்டு வருகிறார்? மாடப்ப தலைவரோடு ஆமா மாடிப்பிள்ளை பெண்குடியால் மாடப்ப தலைவரும் மாடிப்பிள்ளை பெண்குடியாலும் அவர் எப்படி ஆண்டு வருகின்றார்? கணவனும் மனைவியுமாய் மனிதனது புரிந்து வாரார் மன்னவரும் தேவியுமாய் மனிதனது புரிந்து வாரார் என்னை போலே என்னை மீறிய தோழர் போலே நல்ல சதையும் போலே அவர் நலமுடனே ஆண்டுவார்
ஆப்பநாட்டு கீழ்கையிலே மாடப்ப தலைவரும் அந்த மாடி பிள்ளை பெண்கொடியாலும் கணவனும் மனைவியுமாக கணிந்தரசு புரிந்து வருகின்றார் மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்தரசு புரிந்து வருகின்றார் நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டு வருகிறார்கள் எள்ளு நல்ல எண்ணெய் போல இணை புரியாத தோழர்கள் போல ஆண்டு வருகின்ற பொழுது ஆப்ப நாட்டு கீழ்கையிலை மாடப்ப தலைவருக்கும் மாடி பிள்ளை பெண்கொடியாளுக்கும் எண்ணெய் இருக்கு எண்ணெய்யா இருக்கின்றது சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தார குறைகள் இல்லை மண் இருக்கு மனை இருக்கு மண்ணார குறைகள் இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுத்து மெத்த வீடு இருக்கு சுத்திருந்தும் சுகமிருந்தும் சொத்தையாள பிள்ளை இல்லை சொத்தையாள பிள்ளை இல்லை தலைவருக்கும் மாடிப்பிள்ளை பெண்கொடியாளுக்கும் அந்த அழகான ஆப்ப நாட்டு கீழ்கையிலை சொத்திருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு தாழ்வும் கிடையாது மண் இருக்கு மனை இருக்கு மண்ணால ஒரு குறைகள் கிடையாது ஆனால் மாடப்ப தலைவருக்கும் மாடிப்பிள்ளை பெண்கொடியாளுக்கும் சொத்திருந்தும் சுகம் இருந்தும் சொத்தாயால ஒரு பிள்ளை என்பது கிடையாது சொத்திருந்து என்ன பண்ண மண் இருந்து என்ன பண்ண மனை இருந்து என்ன பண்ண பொண்ணு இருந்து என்ன பண்ண பொருள் இருந்து என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியல நம்ம கனியிலேயே தெவிட்டாத கனினா என்ன கனி அதுதான் பிள்ளை கனி அதுதான் மதலை கனி அதான் பாருங்க என்ன செல்வத்திலேயே கூடுன செல்வம் எந்த செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் ஆமா யாராவது ஒருத்தங்க நம்மள பாக்காங்கன்னு வைங்களேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்களை பாக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்த உடனே நம்ம என்ன கேட்போம் எக்கா வாங்க எப்படி இருக்கீங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்போம் ஆமா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அது ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை எத்தனை அப்படின்னு தானே கேட்போம் அப்படிதான் கேட்போம் என்ன பார்த்த உடனே ஆமா என்ன நல்லா இருக்கையா நல்லா இருக்கியா போன தடவை வந்து இப்ப கழுத்துல 2 செயின் கூடி இருக்க என்ன செயின் கூடி இருக்கு வயிறு வேற பெருத்து இருக்கு என்னன்னு தெரியல ஆமா எத்தனை பவுன் வச்சிருக்க வீட்டுல எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்க அப்படின்னா கேட்பாங்க கேட்க மாட்டாங்க ஐயா ஆனா எத்தனை பிள்ளை இருக்குன்னு தான் முதல்ல கேட்பாங்க கேள்வியே பிள்ளைகளை பத்தி தான் அதான் பாருங்க செல்வத்திலேயே கூடுன செல்வம் பிள்ளை செல்வம் தான் ஆனால் அந்த மாடி பிள்ளை வெண்கொடியாளுக்கு சொத்திருந்தும் சுகமிருந்தும் சொத்தையால ஒரு பிள்ளை என்பது கிடையாது அந்த பிள்ளை இல்லாத கவலையது அந்த மாடி பிள்ளை பெண்கொடியாளுக்கு பெருங்கவலையாக இருக்க வேற மன்னரிடத்திலே வருகின்றார் சுவாமி நமக்கு பிள்ளை இல்லாத கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லையா என்று இந்த கரிசல் குளமான நன்னகரத்திலே நேர்ந்து நிலைய வாங்கி கோயில் குடைவிழா வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தப்பாணி முத்து பிறக்கையில் அம்மையான அந்த மாடி பிள்ளை பெண்கொடியால் மாடப்ப தலைவரிடத்திலே சொல்லுகின்றார் என்ன மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் குணம் பார்த்தார் நல்ல மலடி என்று நல்ல சகுணம் பார்த்தார் பாண்டிட்டாலும் குற்றமில்லை Come on.
அவளே மனக்கவல ஆச்சுதையா பிள்ளை வந்து பிறப்பார்களா பிள்ளை வந்து பிறப்பார்களா பெருங்கவலை தீர்ப்பார்களா பிள்ளை வந்து பிறப்பார்களா என்ன மலடி மலடி என்று மறைந்திருந்தோர் சகுணம் பார்க்காரு சகனம் பார்க்க இரிசி மலடி என்று இருந்தோ சகுணம் பார்க்காரு சகனம் பார்க்க மலடி என்று கேட்கும் முன்னாம் ஆண்டிட்டாலும் குற்றமில்லை ஆண்டிட்டாலும் குற்றமில்லை இரிசி என்று கேட்கும் முன்னால் இறந்திட்டாலும் குற்றமில்லை மன்னா ஆமா மன்னா என்ன பிள்ளை இல்லாத கவலை எனக்கு பெருங்கவலையா இருக்கிறது மதலை இல்லாத கவலை எனக்கு மனக்கவலையா இருக்கிறது மன்னா மனக்கவலையாக இருக்கிறதே மன்னா பிள்ளை வந்து பிறப்பார்களா ஆமா கவலையே தீர்ப்பார்களா கவலையே தீர்ப்பார்களா மதலை வந்து பிறப்பார்களா என் மனக்கவலை தீர்ப்பார்களா மன்னா என்னுடைய மனக்கவலை தீர்ப்பார்களா என் மன்னா என்று ஆமா அந்த மாடிப்பிள்ளை பெண்குடியால் மாடப்ப தலைவரிடத்திலே அவன் மேலும் என்ன விதமாக சொல்லி எழுத விளம்புகின்றார் என்னையா சொல்லுகின்றார் அண்ணா அண்ணா நீ எல்லையில ஒரு மரமா ஒரு மரமா அது ஏலக்காயும் காய்க்கும் மரம் மரோ அது ஏலக்காயும் காயாமலே 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 இடத்திலேயும் தாழ்வானே தாழ்வானே காயும் காயாமலே காயாமலே ஏலக்காயும் காயாமலே எனத்திலேயும் தாழ்வானே தாழ்வானே வாசலீர ரெண்டு மாறும் அது வாழைக்காயும் காய்க்கும் மாறும் அது வாழைக்காயும் காயாமலே வகையிலையும் தாழ்வானே எனக்கு கொள்ளையில ஒரு மரமா அது கொல கொல அது கொல கொலையா காயாமலே என் குலத்தில என்று சொல்லி பெண்கொடியா அவ ஏங்கி மனோ ஆடுறாரே ஆகையினால அண்ணா எனக்கு வாசலில ஒரு மரம் வகவகையா எல்லையில ஒரு மரம் ஏலக்காய் காய்க்கும் மரம் ஏலக்காய் காய்க்கும் மரம் ஏலக்காய் எது காயாமல்லாம் எனத்தாரோடு தாழ்வானே எனத்தாரோடு தாழ்வானே எனக்கு கொள்ளையில ஒரு மரமா அது கொல கொலையா காய்க்கும் மரம் அது கொல கொலையா காய்க்கும் மரம் கொல கொலையா காயாமல் ஐயா கொல கொலையா என்ன மரம் காய்க்கும் கொல கொலையா என்ன காய்க்கும் எம்மா கொல கொலையா என்ன மரம் காய்க்கும் கொல கொலையா என்ன மரம் காய்க்கும் அதே டாக்டர் ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா 3 மாசம் தானே 6 மாசம் வயிறு பத்தியா 6 மாசம் ஆமா கொல்லையில இருக்கும் மரம் கொல கொலையா காய்க்கும் மரம் கொல கொலையா காய்க்கும் மரம் கொல கொலையா காயாமல் என் குளத்திலேயும் தாழ்வானே குளத்திலேயும் தாழ்வானே அம்மாவும் போன வருஷம் ஃபுல்லா இப்படித்தான் கோயில் கோயிலா அழுதுட்டு இருந்தாங்க இந்த வருஷம் கடவுள் நல்ல வயிறு நிறைய சாப்பாடு ஆமா இப்ப அடுத்த வருஷம் உனக்கு ஜப்பானி மடம் கொடுப்பாரு எனக்கு 2 பிள்ளை இருக்கியா பொட்ட பிள்ளை வேண்டாமாமா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளைல என்ன சாதிக்கும் பொம்பளை பிள்ளைல என்ன சாதிக்கும் ஆகையினாலே நான் பிறந்து எங்க அம்மாவுக்கு என்னத்தை கொடுத்துட்டேன் ஆமா இப்படி கொடுத்துருக்கல என்னத்தை இப்படி வீட்டுல சம்பாதிச்சு கொடுக்கலாமா அப்ப ஆமா வீட்டுக்கார்ட்ட கொண்டு கொடுக்க வேண்டாம் மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சு கொடுக்கணும் அப்படிலாம் கொடுக்க முடியாதுல ஆகையினால ஆமா அந்த மாடி பிள்ளை பெண்குடியால் மேலும் என்ன சொல்லுகின்றார் என்னையா சொல்லுகின்றார் பிராணநாதா பிராணநாதா இந்த ஆப்ப நாட்டு கீழ்கையில என்ன பாக்குறவாள்லாம் மலடி மலடி என்று மறைந்திருந்தோ சகுணம் பார்க்கார் ஆமா முன்னாடி வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுத மாதிரி சொல்லுதா
ஆனா என் பின்னாடி வந்து நின்னுட்டு என்கிட்ட என்ன பேசுறா தெரியுமா? என்னையா பேசுறாங்க? நான் போனதுக்கு அப்புறம் சரி போன்லயாமா பேசுறீங்க? நான் போனதுக்கு அப்புறம் சரி ஆமா இவ போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாலும் இவளுக்கு கடவுள் பிள்ளைய கொடுக்காம வச்சிருக்காரு. இப்ப இங்க வந்துட்டு பிள்ளை இல்லன்னு நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த மாடி பிள்ளை பெண்குடியால் மாடப்ப தலைவரிடத்திலே சொல்லுகின்றார் கனவா மன்னவரே கரிக்கரைக்கும் தேங்காயிலே கையே அந்த பிள்ளை இல்லை. கரிக்கரைக்கும் தேங்காயிலே கையே அந்த பிள்ளை இல்லை. மலை பெய்த முத்தத்திலே மண்ணடைந்த கைகளோடு மலை பெய்த முத்தத்திலே மண்ணடைந்த கைகளோடு அம்மா அம்மா என்று சொல்லி அம்மா என்று சொல்லி மடி பிடிக்க பிள்ளை இல்லை. எனக்கு மடி பிடிக்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. அம்மா அம்மா என்று சொல்லி அம்மா என்று சொல்லி மடி பிடிக்க குழந்தை இல்லை. ஒரு பிள்ளை இல்லையே கரிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்ல. கையேந்த பிள்ளை இல்லையே. அந்த காலத்துல அப்படி கரிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லன்னு தாய்மார்கள் சொல்லி அழுதுருக்காங்க. இப்ப அப்படியா? இப்ப எப்படியா? எப்படிமா? என்ன நான் தானே சொல்லணும்? ஆமா நீங்க தானே சொல்லணும். நாங்க பின்னாடி வருவோம்ல. ஆதினால ஆமா இப்ப அந்த அம்மா கடையில போய் ஒரு சில தேங்காயை வாங்கிட்டு வந்து சட்னி அரைச்சி வச்சிருந்திருக்கும் போது ஆமா அதுல போய் ஒரு துண்டு தேங்காய் அந்த பிள்ளை எடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு புடுங்கு வாங்கி ஒரே குடுப்பு முதுவோட எட்டாத முதுகுல ஒரு குடுப்பு கொடுப்பாங்க. ஆமா அங்க மழை பெய்த பேச்சல்ல தேங்காவை விளையாம ஒண்ணு விளையாம கடைக்கு போய் தேங்காய் கேட்டா அவன் தேங்காவை எடை போட்டு கொடுக்காங்க கடைக்காரங்க. அதுல ஒரு சில வாங்கி நறுக்கி வச்சா கூறுகட்ட பேவுல அதுல பாதி எடுத்து தின்னுட்டோம்னா சட்னிக்கு எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க ஒரே அடிப்பாங்க. அது குடுக்கல பிள்ளை வாழ்நாள்ல தேங்காவை மறந்துடும். தேங்காவை தொடவே தொடாது, சட்னியே சாப்பிடாது. ஆனால் அந்த மாடி பிள்ளை பெண்கொடியா கரிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை. நிறை குடத்து தண்ணீரில நின்றளம்ப எனக்கு ஒரு பிள்ளை இல்ல. இதுதான் பாருங்க, இதுதான் தாய்மார்களுக்கு ரொம்ப எரிச்சலா தெரியும். என்னையா ஆத்தண்ணி வர்றதே 4 குடம் 5 குடம்னு வரிசையில் நின்று 5 நாளைக்கு ஒரு கதையா தண்ணி வருது. ஆமா இவா கொண்ட அவா கையில அவா கொண்ட இவா கையில சண்டை போட்டு பிடிச்சிட்டு போனா நான் கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சிருக்கேன். எந்த மண்ணுக்குள்ள போய் புழுதிக்குள்ள போய் விளையாடிட்டு வந்தே தெரியல, குடத்துக்குள்ள கொண்டாந்து கையை ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குடுப்பு பிள்ளைக்கு. ஆமா பிள்ளை அதுக்கப்புறம் குடத்தையும் பார்க்காது உன்னையும் பார்க்காது. நிறை குடத்து தண்ணீரில எனக்கு நின்றளம்ப ஒரு பிள்ளை இல்லை. மழை பெய்த முத்தத்திலே மண்ணடைந்த கைகளோடு சொல்லி மடி பிடிக்க எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று அந்த மாடி பிள்ளை பெண்குடியால் மாடப்ப தலைவரிடத்திலே மேலும் என்ன சொல்லுதா பாருங்க. பிள்ளை இல்லாத கவலை இப்ப தெரியாது உங்களுக்கு, இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு, அது நாளைக்கு நாளா கழிச்சு தெரியும். ஆமா நாளை ஒரு காலத்துல நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மாண்டு மடிந்து போனால் மையம் வீட்டுக்குள்ள இருக்கும். எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும், எங்கய்யா போராட்டம் நடக்கும். அண்ணாகாரையோ அங்கொங்காரைக்கு போராட்டோ
எனக்கு அனல் மூட்ட போராட்டம். ஆமா. குளத்தாங்கரையோரம் எனக்கு குடவுடைக்க போராட்டம். குடவுடைக்க போராட்டம். எனக்கங்கரையோரம் கெண்டி தூக்க போராட்டம். தூக்க போராட்டம். வாய்க்காங்கரையோரம் எனக்கு வழி அனுப்ப போராட்டம். அது இப்ப அம்முன்னு வெடிக்க போகுது. நம்ம நல்ல பலூன்காரருக்கு நல்ல வியாபாரம் தான். காத்து அடிக்க அடிக்க கிழக்கு வயக்காட்டுக்குள்ள போய் ஒன்னொன்னா குத்தி குத்தி வெடிக்க அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பலூனா 5 ரூபா பலூனா 10 ரூபான்றுவாரு. பாவம் வியாபாரம் அப்படி குறைச்சிட்டு போடுறியா? ஆமா. வாய்க்காங்கரையோரம் எனக்கு வழி அனுப்ப போராட்டம். அனுப்ப போராட்டம். போராட்டம் இப்ப தெரியாது உங்களுக்கு? தெரியாது, இப்ப தெரியாது, எல்லாம் பின்னாடிதான் தெரியும். தங்கச்சி பிள்ளை நான் தான் வந்து கொல்லி வைப்பேன்னு சொல்லுவான். அக்கா பிள்ளை நான் தான் வந்து கொல்லி வைப்பேன்னு சொல்லுவான். எதுக்கு? நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்து சுகத்துக்கு. சொத்து சுகத்தை அனுபவிக்கிறது. நம்ம மேல பாசத்துல படுத்து கிடைக்கல ஒரு கரண்டி அரிசி கொடுக்க மாட்டான். அரிசியமா கொண்டு வந்து கொடுப்பாங்க, படுத்து கிடைக்கல. வாயில வரமாட்டுக்கலாம் போத்துக்கு வரமாட்டுக்கா. ஒரு உருண்டை சோறு கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். மடக்கு தண்ணி கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். ஒரு கிளாஸ் காபி கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். செத்ததுக்கு அப்புறம் முத ஆளா வந்து நிப்பா முட்டை போட. கொல்லி வைக்கவனுக்கு தானே சொத்துல அதிக பங்கு. அதிக பங்கு அப்படின்னு அந்த காலத்துல. ஆமா. ஆனா இப்பம்லாம் அப்படி கிடையாது. இப்பம்லாம் அப்படி கிடையாது. நல்ல சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா. அம்மா அப்பாவே ஆசைப்பட்டு மக்கமார் மேல எழுதி வச்சாலும் ஆமா சொத்தை எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் மக்கமாரு கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆமா. நிறைய பாட்டிமாருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நான் சொல்லித்தரேன். சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்து. ஆமா. உங்க மருமக்கமாரோ மக்கமாரோ உங்களை கவனிக்கல. ஆமா. நான் சொத்தை பூரா என் மகன் பேர்ல எழுதி வச்சேன். நான் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என் மகமாரும் மருமக்கமாரும் என்ன கவனிக்க மாட்டாங்க. லேசா கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுங்க. ஆமா. ஆயுசு போற வரைக்கும் சொத்து உங்க கைக்கு வந்துரும். நம்ம ராணியா உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆமா. அதனால சட்டம் எல்லாம் நமக்கு நல்லதுதானையா செய்யுது. ஆமா. பெண்களுக்கு எல்லாம் நல்லதுதான் செய்யுது. ஏன் உங்களுக்கு என்ன செய்யுது? நாங்க ஆண்டியா பாண்டிதான். ஆமா. அதனால ஆமா. அந்த ஆப்ப நாட்டு கீழ்கையிலே மாடி பிள்ளை பெண்குடியால் மாடப்ப தலைவரிடத்திலே சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா. மகுடமுடி ராஜமன்னா. என்ன பாவம் செய்தேன்? என்ன பாவம் நான் செய்தேன்? ஒரு பாவமும் செய்யலையே. ஒரு பாவமும் நான் என் மனசறிஞ்சு நான் ஒருத்தருக்கும் செய்யலையே. யார் நீயாமா? ஆமையா. ஒரு எறும்ப கூட நான் நோகம் மிதிச்சது கிடையாது. பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுங்க? அம்மா மாடி பிள்ளைய பார்த்து மாடப்ப தலைவர் கேட்காரு. 52 குடும்பத்துக்கு எடுத்த மாதிரி தெரியுதா? இருந்தாலும் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஐயாவுக்கு எல்லாம் தெரியும். நீ என் தடத்துல மிதிச்சு போனாலும் உனக்கு என் புத்தி வராது. வராது. அது வரக்கூடாதுமா. ஆமா. தலைகீழ இருந்தாலும் வரக்கூடாது. அடுத்த பாட்டுக்கு கூட வரமாட்டேன். ஆகையினால ஆமா பார்த்தால் அந்த மாடி பிள்ளை மாடப்ப தலைவரிடத்திலே சொல்லுகின்றார். அண்ணா என்ன பாவம் செய்தேன்? என்ன பாவம் செய்தேன்? நான் ஆண்டியை தான் அடித்தேன். வந்தவாரை பின்னால் வர சொன்னேனா? அன்னம் என்று கேட்டவாரை அடுத்து வர சொன்னேனா? தாயில்லாத குழந்தைகளை தலையில் எட்டி அடித்ததுண்டா? மரகாம் பசுவதற்கு எச்சி இலை போட்டேனா? கண்ணுக்கு தம்பாடில்லாமல் கண்ணுக்கு தம்பாடில்லாமல் கடந்து விட்ட தோது உண்டா? தம்பாடில்லாமல் கண்ணுக்கு தம்பாடில்லாமல் கடந்து விட்ட தோது உண்டா? அண்ணா கொச்சராடும் குறைத்தேனா? உரமரக்கால் அளந்தேனா? கட்டர நெல்லரிலை பதறி சாவி கலந்தேனா? என்ன மண்ணா பாவம் செய்து? என்ன மண்ணா பாவம் செய்து? இப்பிறப்பில் பிள்ளை இல்லையே. இப்பிறப்பில் பிள்ளை இல்லையே. மன்னா ஆண்டியை அடித்தேனா? அந்தனரை ஏசினேனா? அந்தனரை ஏசினேனா? பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டா? பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டா? அன்னம் என்று கேட்டவரை அடுத்து வர சொன்னேனா? கிடையாது கிடையாது. எனக்கு சோறு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். நல்ல குளிர்ந்த காத்தடிக்கு மூக்குல இருந்து தனியா வடியுது. ஆமா. குடத்துல பிடிச்சு வச்சுக்குவா. குடத்துல சாமினால எம்மா அன்னம் என்று கேட்டவரை அடுத்து வர சொன்னதுண்டா? அடுத்து வர சொன்னதுண்டா? என்ன எனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம ஆமா யாராவது சாப்பாடு கேட்டா எடுத்து கொடுத்துருவானே. உடனே எடுத்து கொடுத்துருவானே. என்ன மாதிரி ஏமாளி. என்கிட்ட வந்து பசின்னு நிக்க நான் சம்மதிக்க மாட்டேனே. சம்மதிக்க மாட்டேனே. யாரு நீயா ஏமாளி? ஆமா. டீ வாங்கி கொடுக்காம வடையை மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டு வந்துட்டேன். ஆமா. அதாம பிழைக்க தெரிஞ்சவங்க. அப்படியா? ஆகையினால ஆமா ஒரு பாவமும் அறியலையே. கொச்ச குடைத்தேனா? குடமரக்கால் அளந்தேனா? குடமரக்கால் அளந்தேனா? மட்டர நெல்லதிலை பதறிச்சாவி கலந்தேனா? பதறிச்சாவி கலந்தேனா? நல்ல நெப்போலியனா போய் வாங்கிட்டாரோ.
காக்காவை பார்த்தா தங்கமான மனுஷனா இருக்காரு. என்னையா பட்டர நல்லதிலை பதறிச்சாவி கலந்தேனா பதறிச்சாவி கலந்தேனா அப்படின்னா என்னன்னு தெரியுமாம்மா? தெரியாத நான் என்னைக்கு பட்டறைக்கு போனேன், நான் நெல்ல பார்த்தேன், சாவிய பார்த்தேன். அதை விடு. ஆமா, அதை கொத்த குறைத்தேனா குறமரக்கா கலந்தேனா அப்படின்னா அதாவது என்னன்னு தெரியுமா? அதுவும் என்னன்னு எனக்கு தெரியாதுயா. நான் அந்த வில்லடிக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது எனக்கு. அது வில்லடிக்கிறது ஒண்ணு, சண்டை போடுறது ஒண்ணு. சண்டைலாம் நான் யார்ட்டையும் போட மாட்டேன். சண்டை அங்க நடக்க அந்த பாதை வழியா ஓடி போயிருவேன். ஆமா, அது கரெக்ட் தான். ஆமா, ஆகையினால சண்டைக்கு போனா சும்மா இருக்க முடியாது. சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க. ஆமா, உள்ள தூக்கி போட்டுருவாங்க. கொத்த குறைத்தேனா குறமரக்கா கலந்தேனா அப்படின்னா ஆமா, இந்த காலத்துலதான் சம்பளம். வேலைக்கு இறங்குறதுக்கு முன்னாடியே 200 ரூபா 300 ரூபா கொடுத்தா களை எடுக்க வருவேன், இல்லன்னா எனக்கு குளத்து வேலை இருக்கு, நான் அங்க போய் ஜாலியா படுத்துட்டு வேலை பார்ப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. வேலை பார்த்ததும் என்ன மகசூல்ல என்ன வெள்ளாமையில வேலை பார்த்திருக்காங்களோ. ஆமா, அந்த குளத்து வேலையில போறா ஐயா போய் படுத்து கிடக்காங்க. வெயில் அடிக்குங்களா, அதனால என்ன. ஆமா, உங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளம் ஏத்துது. நானே சீசன் இல்லாத நேரத்துல குளத்து வேலைக்கு தான் கடப்பாறை குத்துறதுக்கு போறேன். அப்படியா? ஆமா, அதானே பார்த்தேன். அதனால சம்பாத்தியம் பண்ணணும்ல, என்ன செய்ய. வேலைக்கு போலனா உன் பொண்டாட்டி உனக்கு கஞ்சி கொடுக்க மாட்டா. நாங்க வேப்பங்கொட்டை பறக்குவோம், தெரியுங்களா? வேப்பங்கொட்டை தான் இப்ப கிலோ 150 ரூபாய்க்கு போயிட்டோமா. அதுதான் அவத்தான் பறக்குவோம் நாங்க. ஆனால் போய் காலையில போய் எடுக்க கப்பு மத்தியானம் வரைக்கும் எடுக்க, கீழே இறக்க மாட்டீங்களா? ஆமா. ஆனா ஆமா, கொத்த குறைத்தேனா குறமரக்கால் அளந்தேனா அப்படின்னா அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல என்ன வெள்ளாம போட்டிருக்காங்களோ அந்த வெள்ளாமையில நம்ம வேலை பார்த்துட்டு வந்தோம்னா ஆமா, அதுல கொஞ்சத்தை எடுத்து ஒரு பங்கு எடுத்து வேலை பார்த்தவங்களுக்கு கூலியா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது ஆமா, அந்த கொத்த நீ பார்த்த வேலை சரியில்லை, அங்க குறை இருக்கு இங்க குறை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா, பங்கு கொடுக்கும் போது குறைச்சி கொடுத்த பாவம் கூட நான் பண்ணலையே. குறமரக்கால் அளந்தேனா அதுவும் பண்ணலையே, செய்யவில்லையே. அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா என்னையா, நெல் அறுக்காங்கன்னு வை. ஆமா, அம்பாரமா துமிச்சு போட்டிருப்பாங்க. அப்ப நெல்லு தானே கூலி கொடுக்கணும். ஆமா, வாங்கி அந்த மரக்கால வாங்கி குத்தி அள்ளுத மாதிரி இருக்கும். ஆனா மரக்கா கூட நிறைஞ்சிருக்காது. டக்குன்னு அள்ளுனதும் தெரியாது. அம்மா முந்தானி சேலையில தட்டிடுவாங்க. அதான் கொத்த குறைத்தேனா குறமரக்கால் அளந்தேனா பட்டர நல்ல விலை பதறிச்சாவி கலந்த தோசம் உண்டா? கிடையாது. கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து வித்த தோசம் உண்டா? அதுவும் கிடையாது. அந்த காலத்துல பார்த்தா மாட்டுல பால் கறக்கையில பார்த்தனா ஒரு காம்புல கண்ணுக்குட்டி குடிக்கும், மிச்சம் 3 காம்புல தான் பால் கறப்பாங்க. ஆமா, இப்ப கண்ணுக்குட்டியை முன்னாடி காமிச்சிட்டு இழுத்து கெட்டி ஆகும். ஆமா, இப்ப இழுத்து பேருக்கு காட்டணும். ஏன்னா லோன் மாட்டு மேல லோன் வாங்கிருக்கு. ஆமா, பாலை கறந்து தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமா, கண்ணுக்குட்டியை இப்ப குடிக்க விட்டாச்சுன்னா லோன் எப்படி அடைக்க முடியாது. ஆமா, ஆகையினால ஆமா, கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து வித்த தோசம் உண்டா? கிடையாது. ஒரு பாவமும் அறியவில்லையே மன்னா. ஏன் மன்னா நமக்கு குழந்தை இல்லை என்று பிள்ளை வெண்கொடியா என்ன சொல்லுறா பாருங்க. என்னையா சொல்லுகின்றார் மன்னா? பிள்ளை இல்லன்னு அழுது நொந்து ஆமா, வீட்டுல போய் ஒரு வாய் சாதங்கரி எடுத்து சாப்பிடலாம்னு பார்த்தா அந்த பிள்ளை இல்லாத சாதங்கரி எப்படி தெரியுது பாருங்க. எப்படி தெரிகின்றது? பிள்ளை இல்லா சாதோ மாது புழுவ போல தெரியூரையா போனைக்கு தந்திரியுதையா என்று சொல்லி மாடி பிள்ளை ஏங்கி மனம் வாடுறாரே. மன்னா ஆசையா போய் ஒரு வாய் சாப்பிடலாம்னு உட்கார்ந்தா
பிள்ளை இல்லாத சாதங்கரி எனக்கு புழுவ போல தெரியுதையா தெரியுதையா மதுரை இல்லாத சாதங்கரி எனக்கு மண்ண போல தெரியுதையா மண்ண போல தெரியுதையா குழந்தை இல்லாத சாதங்கரி எனக்கு கொடிய விஷத்தை போல தெரியுதையா எனக்கு விஷத்தை போல தெரியுதையா ஏன் விஷத்தை போல தெரியுது ஆமா பிள்ளை இல்லன்னா அந்த சாப்பாடு நமக்கு நஞ்சு தானையா என்ன அம்மா சாப்பிடணும்னு போய் தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருந்தா ஆமா பச்சை பிள்ளை இருக்க வீட்டுல அந்த பிள்ளை ஓடி வந்து தட்டை பிடிச்சு இழுத்து மேல கொஞ்சம் சிந்தி கீழே கொஞ்சம் சிந்தி சாப்பிடும் மேல கொஞ்சம் சிந்தி கீழே கொஞ்சம் சிந்தி சாப்பிடும் ஆமா சாப்பிடும் போது அந்த குழந்தை இருக்கவங்களுக்கு அது எரிச்சலா தெரிஞ்சாலும் குழந்தை இல்லாதவங்களுக்கு அது ஏக்கமா தெரியுமா தெரியும் ஆனா அந்த மாடி பிள்ளையும் சொல்லி அழுது இருக்கிறார் ஆகையினால மன்னா பிள்ளை இல்லாத சாதங்கரி எனக்கு புழுவ போல தெரிகிறது